ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்கள் சமீபத்தில் ஒரு நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. அதில் கல்குவாரிகளை பற்றி ஒரு சில தகவல்கள் சொல்கிறாங்க. அதை நம்ம கேட்டுட்டு வந்துடலாமா? ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டோ உட்படாமலோ 25 கல்குவாரி இருக்கு. ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய இருக்கந்துறைங்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் 22 குவாரிகள் இருக்கிறதா 2025ஆம் ஆண்டு ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கொடுத்ததில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மீதி உள்ள குவாரிகள் எல்லாம் எப்படி ராதாபுரம் தொகுதி கணக்கில் வராதா? ராதாபுரம் தொகுதியில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட குவாரிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த குவாரிகள் எல்லாம் ஏடிஎம்கே ஆட்சியில் தொடங்கப்பட்டது, உங்களோட ஆட்சி காலத்தில் இல்லை அப்படின்றீங்க. ஆனால் போன வருஷம் கூட கருத்து கேட்பு கூட்டம் இந்த இருக்கந்துறையில் நடக்க தான் செய்தது குவாரிக்காக. 2 புதிய குவாரிகள் உங்களுடைய காலகட்டங்களிலே புதுசாக திறக்க தான் செய்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி எந்த கணக்கில் சேர்த்துக்கிறது? கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க தான் குவாரி வச்சுருக்கிறாங்க, கேரளாக்காரங்க தான் குவாரி வச்சுருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. எப்படி சார் உங்கள் கூட பக்கத்திலே எப்போவுமே கூடவே வர்றாங்களே, இவங்க 2 பேரும் எப்படி கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்களா? அவங்க என்ன இயற்கை வளங்களை பாதுகாக்கிற தொழில் ஏதாவது செய்கிறாங்களா? எப்படி சார் இந்த மாதிரி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இவ்வளோ பொய்களை பேச முடியுது உங்களால்? சார் பழசெல்லாம் விட்டுருங்க சார். இந்த ஜனவரி மாதம் 2026லேயே ஒரு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஜிஓ என்ன சொல்லுது? பல 100 கோடிகளுக்கு இந்த ராதாபுரம் தொகுதியிலிருந்து மட்டும் கனிம வளங்கள் கொள்ளை போயிருக்கு. அந்த கொள்ளை போன கனிம வளங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக, ஃபைன் போடுறதுக்கு பதிலாக இந்த ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் மூலமாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? ஏற்கனவே இருக்கிற சட்டம் என்ன சொல்லுது? 100 ரூபாய்க்கு ஒருத்தர் கனிம வள கொள்ளை செய்தால் அவங்களுக்கு அதிலிருந்து 15 மடங்கு அவங்களுக்கு பெனால்ட்டி வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா 100 ரூபாய்க்கு அவங்க கொள்ளையடிச்சா 1500 ரூபாய் அவங்கக்கிட்ட அபராதம் வசூலிக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கிற ஜிஓவில் என்ன சொல்கிறீங்க? நீ எவ்வளவு கோடி ரூபாய்க்கு நீ கொள்ளையடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் இந்த தடவை மன்னிச்சு விட்டுறேன். நீ 100 ரூபாய்க்கு கொள்ளையடிச்சிருந்தீங்கன்னா நீ ஒரு 25 ரூபாய் கொடுத்துட்டு நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறீங்க. இது குவாரிக்காரங்களுக்கு ஆதரவான ஸ்கீமா, அவங்கள மேலும் மேலும் கொள்ளையடிக்கிறதுக்கு தூண்டுற ஸ்கீமா, இல்லை இதை தடுக்கிறதுக்கான ஸ்கீமா? ஒன்றிலையாவது அப்பாவு பேர் இருக்கா, அப்பாவு ஃபேமிலி பேர் இருக்கா? இந்த கோரி எனக்கு தான் அப்படின்னு சொன்னால் நான் உடனே என்ன செய்தேன்? கையெழுத்து போட்டு தந்துருந்தேன். இப்போ நீங்கள் நான் ஆதரவு கிடையாது, என் மனைவிக்கு இல்லை, என் பிள்ளைங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, நான் வேணா எழுதி தந்துடுறேன், இந்த மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஜிஓவை போட்டு கொள்ளையடிக்கிறவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கிறீங்க. அப்போ நாங்கள் எதை நம்புறது? நீங்கள் கொள்ளையடிக்கிறவங்க பக்கமா இல்லை மக்கள் பக்கமா? எது உண்மை?